ஏலரிசி ஓவியமே மாமா எனக்கு வாய்த்த சித்திரமே, ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே, சித்திரத்தை நம்பியுள்ள நானும் முத்திரைய பதிச்சேனையா. ஊர்ல அப்ப கொத்தனார் மாறினாதான் தெரியும். நம்மளையுமே எப்படி தெரியும்னா கொத்தனார் மாறி மகா அப்படின்னு சொன்னாதான் தெரியும். இப்ப வில்லுப்பாட்டு மாதவி அப்பா அப்படிங்கிறப்ப எனக்கு அது ஒரு சந்தோஷம். அது கேட்கறப்ப அப்பா சந்தோஷப்படுவாங்க. அப்படியா என் பொண்ணுதான் பெருமையா பேசுவாங்க ரொம்ப. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒரு மாதிரி பேசினாங்க. இந்த சொந்தக்காரங்க எல்லாம் என்ன போட்ட பிள்ளை படிக்க வச்சுட்டு படிக்க வைக்க போறேங்கிறான், போக தெரியாத இடத்துக்கு போனோம், நைட்டு தங்கணும், போக்குவரத்து இருக்கும், அப்படி பல விதமா பேசினாங்க. பொட்ட பிள்ளை ஊர் ஊரா கூட்டிட்டு போனோம், கடைசியில் நம்ம பேச்ச கேட்காம போயிடக்கூடாது, வேற மாதிரி இந்த லவ் மேட்டர் அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படி போயிருந்தா அதெல்லாம் எதுக்கு பண்றாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏற்கனவே என்னோட கேரக்டர்ல இருந்து மத்தவங்க பேசுறது எனக்கு கேட்கறது பிடிக்காது. நமக்கு பிடிச்சது பண்ணணும், ஆனா கரெக்டா இருக்கும், நம்ம மனசாட்சி கரெக்டா இருக்கணும். மத்தவங்க பேசுறது எடுத்துக்கிறது பிடிக்காது. அதனால நான் கண்டுக்கல. சரி அவங்க பாட்டு பேசுறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம், அழகா பண்ணி அவங்களை கரெக்ட் பண்ணுவோம். அவங்களை விட்டுட்டு போகணும் இல்ல, நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அவங்க. அந்த முதல் மேடை அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க பாடும்போது அந்த கூட்டத்துக்கு முன்னாடி எதிர்ப்புற உள்ளவங்க எல்லாம் எப்படி அவங்களுடைய மகிழ்ச்சி பேசினவங்க எல்லாமே எனக்கு பரிசு கொடுத்தாங்க. தவறா பேசுறவங்க எல்லாருமே எனக்கு பரிசுனா காசு கொடுப்பாங்க. பணம் தான் இங்க கொடுக்கறதுன்னு ஒரு 50 அவங்களால முடிஞ்சது கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததுவே எனக்கு இதுவரைக்கும் இல்லாதவருக்கு நிறைய இருந்துச்சு. எனக்கு அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். கூட்டம் வராதுன்னு நினைச்சோம், பேசினவங்க எல்லாம் எப்படி வரப்போறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் வந்துட்டாங்க. கேட் வரைக்கும் கூட்டம், இடமே பத்தல, கோயில்ல நின்னுட்டே இருந்தாங்க. நிறைய பேர் லைவ் பார்த்தாங்க. காலையில நிறைய பேர் பாராட்டினாங்க. வில்லுப்பாட்டு முறையில பங்குதான். நம்ம ₹1 கோயில்ல ஒருத்தவங்க என்ன பாராட்டி ₹1 கொடுத்தாலும் அது 7 பேர் பங்கு வச்சு. அப்படியா? ஆனா மாதவி பாடுறது நல்லா இருக்குன்னு ₹1 கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் சேராது. இல்ல நான் அவங்க அடிக்கிறதுனாலதான் நான் படிக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, முக்கியமா நான் மட்டும் பாடுறது வில்லுப்பாட்டு இல்ல, என்ன சுத்தி 5 பேர் இருக்காங்க. அவங்க இருந்தாதான் நான் இருந்தாதான் அவங்க. சோ அப்படிங்கிறப்ப எனக்கு ₹1 கொடுத்தாலும் நான் ஷேர் பண்ணிப்பேன். மொத்தம் எத்தனை கலைஞர்கள் இருப்பாங்க? 5 பேர். இப்போ ஸ்கூல்லாம் நாளைக்கு ஏதாச்சும் முக்கியமான எக்ஸாம் இருக்கு, இல்ல நாளைக்கு முக்கியமான ஏதாச்சும் ஒரு பிராக்டிகல் இருக்கு அப்படின்னா அந்த கச்சேரி அப்படிங்கிறது முன்கூட்டியே சொல்லிடுவீங்களா, இந்த டைம்ல நான் அவைலபிள் இல்ல அப்படின்னு? இது வரைக்கும் நான் அப்படிலாம் பண்ணதில்ல. எனக்கு கச்சேரி தான் முக்கியம், நான் போயிருவேன். இது வரைக்கும் எதையுமே அக்கா மேரேஜ் கூட நான் போகல. அக்கா கல்யாணத்துக்கு ஏன் போல? வில்லுப்பாட்டு இருக்கு, இந்த அளவுக்கு அதை நேசிக்கிறீங்க. அதனால வீட்டுல என்ன சொன்னாங்க? வீட்டுல ஒன்னும் சொல்லல. நமக்கு ஊர் சம்பந்தப்பட்ட காரியம், நானும் விட்டு கொடுப்பேன். ஏன்னா பிடிவாதம் ரொம்ப இருக்குமா, நான் போவதான் செய்வேன் அப்படின்னு. அது இல்லாம அக்கா மேரேஜ் கொஞ்சம் அர்ஜென்ட்டா நடந்ததுனால எல்லாம் கரெக்டா செட் ஆயிடுச்சு. எந்த வீடியோ ரொம்ப ரீச் ஆச்சு? ரொம்ப சோஷியல் மீடியால இருக்கிற உங்க பத்தி வீடியோ. ஃபர்ஸ்ட்ல ஒரு தெம்மாங்கு பாட்டு படிச்சிருந்தேன். ஏலரிசி ஓவியமே மாமா எனக்கு வாய்த்த சித்திரமே, ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே, சித்திரத்தை நம்பியுள்ள நானும் முத்திரைய பதிச்சேனையா, சித்திரத்தை நம்பியுள்ள நானும் முத்திரைய பதிச்சேனையா. வண்டியில ரங்காரமா மாமா வலது மாடு சிங்காரமா, வண்டியில ரங்காரமா மாமா வலது மாடு சிங்காரமா, சிங்காரத்தை நம்பியுள்ள நானும் வெம்பர பானேனையா, சிங்காரத்தை நம்பியுள்ள நானும் வெம்பர பானேனையா.